ஐயோ! தம்பி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு. சாம்பார் சட்டிக்குள்ள உளுந்துற போற. சாம்பார் சட்டியா? சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு என்ன வேணும்னு சொல்லுப்பா. டிஃபன் கடையில் பெருசா என்ன இருந்துற போது? வழக்கமா மெனுல இருக்கிறதானே. சச் எ வெரி போரிங். அப்போ சாருக்கு வெளிநாட்டு ஐட்டம் ஏதாவது செஞ்சு தரட்டுமா? ஓ, அதெல்லாம் இருக்கா? ஆமா, உன் ஒரு ஆளுக்காக ஏரோப்ளேன் ஏறி போய் வெளிநாட்டுல இருந்து கத்துக்கிட்டு வந்து செய்ய போறேன். நான் இருக்கிற வேலையை பாக்குறதுக்கே நாக்கு தள்ளுது. இதுல வேற ம். சோ சேட். என்னப்பா நின்னுகிட்டே இருக்க? என்ன வேணும்? எனக்கு இட்லிக்கு கொடுக்கிற சட்னி சாம்பார் பூரிக்கும், பூரிக்கு கொடுக்கிற உருளைக்கிழங்கு தோசைக்கும், தோசைக்கு கொடுக்கிற பொடி பொங்கலுக்கும் 5 பார்சல் கொடுத்துருங்க. அட பகல் பைத்தியமே, ஏண்டா ஆளுதான் பார்க்க விசித்திரமா இருக்கன்னா தின்றது கூடவா விசித்திரமா கேப்ப? ஹலோ, இந்த நாட்டோட குடிமகன், நான் கேட்கறத கொடுக்கறதா உங்க வேலை. டூ வாட் ஐ சே. சரி, இதெல்லாம் எப்படி தின்னுவ? இதெல்லாம் எனக்கு இல்ல மேடம், என் பொண்டாட்டிக்கு. இந்த மாதிரி தினம் சிறுசா கொடுத்தாதான் மேடம் அவகிட்ட தப்பிக்கவே முடியும். அப்போ குடும்பமே பைத்தியம் தானா? சரி, அப்போ உன் வீட்ல சமைக்கிறதே இல்லையா? அதையே மேடம் கேக்குறீங்க? 3 வேளையும் ரவை உப்புமா தான் செஞ்சு போடுறா மேம். காலையில மதியம் நைட்டு இப்படி 3 வேளையும் ரவை உப்புமா போட்டுதான் மேடம் சாவடிக்கிறா மேடம். இப்படியே சாவடிக்கிறா மேடம். தம்பி, எனக்கு ஒண்ணு பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. 2 நிமிஷம் நீ அப்படி உட்காரு. நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன். டேய் பணியாரா, அவன் கேட்டதெல்லாம் கட்டி கொடுத்துருடா. ஐயோ, இப்படி எல்லாம் ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் கடையை நடத்தி என்ன பண்ண போறேன்னா? இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.